நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். துலாம் ராசி அன்பர்களுக்கு 2026 வருடம் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி முதல் ராஜ யோகம் வருகிறது. ஒரு ராசிக்கு ஒரு ஜாதகனுக்கு பார்த்தீங்கன்னா ராஜ யோகம் வர வேண்டுமென்றால் கோச்சார கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய திசை நல்ல திசையாக இருக்கணும், அல்லது இந்த திசை முடியுது அடுத்து வரக்கூடிய திசை நல்ல திசையாக இருந்துச்சுன்னா ராஜ யோகம்தான். அல்லது இந்த புத்தி முடியுது அடுத்த நல்ல புத்தியாக வருது அப்படின்னா ராஜ யோகம் உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு 10வது வீட்டிலே உங்கள் ராசிக்கு 3, 6ஆம் அதிபதி குரு பார்த்தீங்கன்னா 1 மாத காலமாக அஸ்தமனத்தில் இருந்தார். தற்போது உதயமாகி உதய குருவாக அடுத்த 72 நாட்கள் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்திலே தொழில்ஸ்தானத்திலே குருபுகன் சஞ்சாரம் செய்ய போகிறார். அடுத்த 72 நாட்கள் தொழில் சார்ந்து, வேலை உத்தியோகம் சார்ந்து, வருமானம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, உங்கள் ஜீவனம் சார்ந்து ராஜயோகம்தான். பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு ஒரு திசை ஒரு புத்தி நடக்க மாறும்போது எப்படி மனநிலை மாறுதோ அதே மாதிரி கிரகங்களுக்கும் ஆட்சி, உச்சம், நீச்சம், அஸ்தங்கம், வக்கரம், பகை இப்படி கிரகங்களுக்கும் கால மாற்றங்கள் உண்டு. அது மாதிரி கடந்த 1 மாதமாக குருபுகன் அஸ்தமனமாக இருந்தார். குரு அஸ்தமனமான ஜாதகத்தில் குருபுகன் மறைந்திருந்தா என்னதான் நடக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகனுக்கு குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லோருக்குமே மன நிம்மதி கெடும். ஒரு வருஷம் அப்படின்னாவே 12 மாதம். இந்த 12 மாதத்தில் 11 மாதம் வானத்தில் குருபுகன் தரிசனம் செய்யலாம். 1 மாதம் மட்டும் குருபுகன் அஸ்தமனமாக இருப்பார். குரு அஸ்தமனமாக இருக்கும் காலத்தில் பிறக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ஜாதகன் மட்டும் அல்ல, ஜாதகனுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளும் கஷ்டப்படும். இது என்னதான் பண்ணும் அப்படின்னா தாத்தா வழியில், அப்பா வழியில், மகன் வழியில், பேரன் வழியில் அப்படியே ஒருத்தர் செய்கிற தப்ப அப்படி மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே வருவாங்க. ஒருத்தர் சாபம் விட்டால் அதையே மாற்றி மாற்றி சாபம் விட்டுக்கிட்டே வருவாங்க. பரம்பரை தோஷம், பரம்பரை சாபம், பரம்பரை கர்மாவை கொண்டது தான், பரம்பரை நோய் நொடியை கொண்டது தான் இந்த குரு சூரியன். குரு ஜாதகத்தில் அஸ்தங்கமாக இருப்பது தான் கடுமையான தோஷம். துலாம் ராசி அன்பர்களுக்கு 3, 6ஆம் அதிபதி தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 72 நாட்கள் சஞ்சாரம் செய்ய போகிறார். இது உங்களுக்கு அற்புதமான அமைப்பு தான். துலாம் ராசி அன்பர்கள் ராஜயோகம் தான். எப்படி ராஜயோகம்? ஏற்கனவே உங்களுக்கு வேலை மாறி இருக்கும், ஒரு நல்ல வேலையில் இருந்திருப்பீங்க. ஏஜென்சி மூலம், முதலாளிகள் மூலம், உயர் அதிகாரிகள் மூலம் ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ ஒரு பிரச்சனை பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை மாற்றிருப்பீங்க அல்லது மாற்ற போகிறீங்க. கோச்சாரத்தில் 10லே குரு வரும்போது பதவி இருக்கின்ற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகிற மாதிரி பதவியை மாற்றி விட்டுருவார். இப்போ 20,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா அடுத்தது 40,000, 50,000 அதிக அளவில் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் 10ஆம் இடம். வேலையை தான் பார்க்க முடியுமா, தொழில் பார்க்க முடியாதா அப்படின்னா தொழில் செய்யறதுக்கான முயற்சிகள் இந்த காலகட்டம் பண்ணுவீங்க. தொழில் அதிக முதலீடு இல்லாமல் என்ன தொழில் செய்ய முடியும்? கமிஷன் கடைக்கு புரோக்கர் வேலை பண்ணலாமா, ரியல் எஸ்டேட்டில் போய் இறங்கலாமா, இல்லை அரசியலில் போய் இறங்கலாமா, இல்லை சினிமாவில் போய் நடிக்கலாமா, பாட்டு எழுதலாமா? இந்த மாதிரி முதலீடு இல்லாத ஒரு தொழில் தொடங்கணும். முதலீடு இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும், பிரபலமாகணும் அப்படின்ற எண்ணம் தற்போது உங்களுக்கு மேலோங்கி காணப்படும். துலாம் ராசிக்கு 10வது வீட்டிலே குரு உதயமாகி செல்லும் போது அடுத்த 72 நாட்கள் தொழில் தொடங்கிடுவீங்க. 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம். அடுத்தடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்க போகிறது. அப்போ
அதிகமான பணம் சம்பாதிப்பதற்கு, லாபம் எடுப்பதற்கு குரு வந்து தயார்படுத்துவார். இப்போ வந்து இதே அரைகுறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நிரந்தரமில்லாத வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, பர்மனெண்ட் இல்லாத வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ வந்து பர்மனெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு வேலையை நிரந்தரமாக்குற அளவுக்கு குரு பகவான் வந்து உங்களுக்கு வேலையை வந்து ஸ்டடி பண்ணுவார். தொழில் தொடங்க காத்து கொண்டிருப்பவர்கள், நண்பர்கள், கூட்டாளிகள், பெற்றோர்களுடைய ஆலோசனை, தெரிஞ்சவர்கள், சொந்தக்காரர்கள், இப்படி வந்து எல்லோரையுமே கேட்பீங்க. இந்த தொழில் செய்யலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா அப்படின்னு பல பேரிடம் ஆலோசனை கேட்டு தொழில் தொடங்குவதற்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அடுத்த 72 நாட்கள் துலாம் ராசி என்பர்கள் ஒரு தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது. வியாபாரம் செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா கடகம் ராசியிலே குரு இருக்கும்போது வியாபாரம் செய்யலாம். பேச்சால் வாக்கால் தொழில் செய்யலாம். வியாபாரம் அப்படின்னாவே பேச்சு தான். விலை சொல்லி வாடிக்கையாளர்களை நம்ம பக்கம் இழுத்து நம்முடைய பொருட்களை வந்து விற்கிறது. 10வது வீட்டிலே குரு இருக்கும்போது உங்களுக்கு வந்து தொழில் சார்ந்து வேலை உத்தியோகம் சார்ந்த அறிவாற்றலை துலாம் ராசி என்பதற்கு அடுத்த 72 நாட்கள் பெற்றோர்கள் மூலம், உங்களை விட வயது பெரியவர்கள் மூலம் ஆலோசனை வழங்கப் போகிறார். துலாம் ராசி என்பவர்கள் கவனமாக கேட்டுங்க. பெரியவர்கள் என்ன சொல்கிறாங்க அதை கேட்டு நடங்க. விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், இப்போ வந்து விவசாயம் செய்யக்கூடியவர்கள் விவசாயத்தை விரிவுபடுத்திக்கலாம். ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, இப்படி வந்து விவசாயத்தை விரிவுபடுத்திக்கலாம். ஏன்னா வந்து காலபுருஷனுக்கு 4வது வீட்டில் குரு செல்லும் போது விவசாயிகளுக்கு சிறப்பு தான். விற்காத வீட்டு மனம் இருந்துச்சுன்னா, விற்காத நிலம் இருந்துச்சுன்னா, பூரிய சொத்து விற்றுட்டு மாற்றிட்டு வேற இடம் போகணும் அப்படின்னா இப்போ இந்த காலகட்டத்தெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா குரு 10லே இருக்கும்போது அதிக லாபம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள், தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள், உணவு சார்ந்த தொழில் தொடங்கணும், ஒரு ஹோட்டல் கடை வைக்கணும், அல்லது ஒரு டீ கடை வைக்கணும், ஒரு காபி பார் தொடங்கணும் அப்படின்னா கூட இப்போ இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி என்பவர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு குடும்ப பெரியவர்கள் இருப்பாங்க. உங்களை விட வயது பெரியவர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதை வந்து துலாம் ராசி என்பவர்கள் பயன்படுத்திக்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு ராஜயோகம். உங்கள் வேலை, உங்கள் தொழிலை, வருமானத்தை நீங்கள் வந்து பெருக்கிக்கிட்டீங்கன்னாவே அதுதான் உங்களுக்கு ராஜயோகம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் தெய்வம் போல் துணையாக நிற்பாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், மூத்த உடன் பிறந்தவர்கள், குடும்ப பெரியவர்கள் உங்களுக்கு ஆலோசனை அறிவுரை சொல்லும்போது ஏற்றுங்க. குடும்ப பெரியவர்கள் தெய்வம் போல் துணையாக நிற்பாங்க. துலாம் ராசி அன்பர்கள் 10லே குரு பகவான் இன்னொரு 72 நாட்கள் செல்லும்போது வேலையை வந்து நிரந்தரமாக்கி கொள்வீர்கள். ஒரு தொழில் தொடங்கி நல்ல வருமானம் சம்பாதிக்க இந்த குரு உதயம் துலாம் ராசி என்பதற்கு ராஜயோகத்தை கொடுக்கிறது. இது கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு வந்து வளர்ச்சி தான், நல்ல லாபம் தான். துலாம் ராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நவ கிரகங்களை அறிவோம் இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.